Hey viewers, welcome to Elite Enlightened English channel. Today we are going to analyze the question paper of TET paper 2 English 30 questions. Compared to paper 1, the questions of paper 2 are very standard and for somebody it is tough too. பேப்பர் 1 கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 1 ரொம்ப ஈஸி அப்படின்னே சொல்லலாம். பேப்பர் 2 ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நிறையா டெக்ஸ்ட் புக்லேருந்து கேட்டிருக்காங்க, கிராமரும் இருக்குது, டெக்ஸ்ட் புக்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் டச் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 61 பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து பி சீரீஸ் பண்ணுறேன். ஸோ பி சீரீஸில் உள்ளது, அது மற்றவங்க அந்த கொஸ்டின் ஷஃபில் ஆகிருக்கும், பார்த்துக்கோங்க. சின்ஸ் எ பேசஞ்சர் ஆன் போர்ட் ஹேட் டேக்கன் இல் சடன்லி த ஏர்பிளேன் ஹேடு ஃப்ளோ அப்படி தான் சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா ஹேடு டேக்கன் டு த நியரஸ்ட் ஏர்போர்ட் பை த போலீஸ். அப்போது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ஸ் எ பேசஞ்சர் ஆன் போர்ட் ஹேடு டேக்கன் இல் சடன்லி, இது ஆக்சுவலாக ஒரு ஹேடு டேக்கன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருந்தால் இன்னொன்று என்னவாக இருக்கணும், பாஸ்ட் டென்ஸாக இருக்கணும். அப்போ வாஸ் ஃப்ளோன். 61க்கு ஆன்சர் பி. 61க்கு ஆன்சர் பி. போர்டு வித் மை ட்ரெடிஷ்னல் லுக் இன் த வீக்கெண்ட் ஐ டிசைடட் டு கட் மை ஹேர் ரியலி ஷார்ட். மை ரெஃபர்ஸ் டு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான, நிறையா டைம் வந்து இது முக்கியமான சொன்னோம். இதில் பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இங்கே பொசசிவ் ப்ரோனவுன்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. ஆப்ஷன் கொடுத்துருந்தா தான் கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க ஆஸ்பைரன்ஸ், இங்கே இல்லை. அதனால் பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான். Dash is a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும், அது ஐரணி. ஸோ ஆப்ஷன் பி. ஐடென்டிஃபை த வேர்ட் தட் டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் பிலோ. இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு, பேஷனேட்டு, எமோஷ்னல், இதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸு. ஆர்டன்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கு, அதனால் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லூயி கேரோல் வாஸ் அன் இங்கிலீஷ் ரைட்டர். அவர் பிரிட்டிஷில் யூகே யுனைடெட் கிங்டமில் பிறந்தார். ஸோ ஆப்ஷன் பி. Which one of the following sentences is not an example of personification? Personification அப்படிங்கிறது ஹியூமன் குவாலிட்டியை நான் ஹியூமன் பீயிங்ஸுக்கு கொடுக்கறது. ஸோ சன் ஸ்மைல்டு, ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்டு, த ஃப்ளவர்ஸ் நாடட், இதெல்லாமே ஹியூமன் குவாலிட்டிஸை நான் ஹியூமன் பீயிங்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சாக்லேட் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ் கேக் அப்படிங்கிறது ரெண்டுமே நான் லிவிங் திங் தான். அதனால் ஆப்ஷன் டி தான். இது வந்து சிமிலி. ஆக்சுவலாக ஆப்ஷன் டி வந்து சிமிலி, அதனால் நாட் எ பெர்சானிஃபிகேஷன். 67 பார்த்தீங்கன்னா, when the speaker says yes grandpa we should wait until the road is clear of traffic. ஸோ அப்போ இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணுறது, அதனால் ஒபீடியன்ட்டுன்னு சொல்லலாம். 68 பார்த்தீங்கன்னா யூனிக். இது வந்து பார்த்திங்கன்னா 11th 12thலேயே ஆன்டானிம் அப்படின்னு கேட்டால் இதை தான் கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்க, புரியுங்களா. யூனிக், காமன். யூனிக் வந்து காமன். ஸோ ஈஸியான கொஸ்டின் 68. 69வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சூஸ் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. ஸ்டார்டில்டு அப்படிங்கிறது இதில் வந்து சென்டென்ஸோடு கொடுத்ததுனால ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். ஸ்டார்டில்டு, ஷாக்குடு அண்டு சர்ப்ரைஸ் ரெண்டுமே உண்டு. ஆனால் இங்கே ஷாக்குடு, ஏன்னா க்ரை அண்டு டுக்கர் ஹேண்ட் அவே. அப்போ ஷாக்குடு க்ரை, ஒரு ஏதோ பார்த்து ஷாக் ஆன அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஷாக்குடு க்ரை. த ஃபஸ்ட்டு 8 lines ஆஃப் த அண்ட் லாஸ்ட் 6 lines ஆஃப் எ சானட் அப்படிங்கிறது ஆக்டேவ் அண்டு செஸ்டட். 8னாலே ஆக்டேவ். ஸோ சானட் வந்து ஷேக்ஸ்பீரியன் சானட் இப்படி இருக்காது, பட் பெட்ராக்கியன் சானட் இப்படி இருக்கும். ஐ வில் டை பட் நாட் ரன் அவே, தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் ஆஃப் நீர்ஜா. அந்த ஃப்ளைட்டில் அவ்வளோ பேசஞ்சர்ஸை காப்பாற்றின ஒரு ஹேர் ஹோஸ்டஸ். ரொம்ப நல்ல அருமையான ஒரு ஸ்டோரி, 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது படமாகவும் வந்திருக்கு. ஸோ நல்ல படம், பார்க்கலாம். இப்போ டெட் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, இந்த நீர்ஜா படத்தை பாருங்கள். த ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் இஸ் டூ. பீஸ்னால் இங்கே வந்து ஆன்சர் பி. இங்கே பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை வந்து அது கலரில் அட்ராக்ட் ஆகுது. ஸோ ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். அடுத்தது ஆன்லைன் ப்ரெடேட்டார் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன். ஸ்டேட்மெண்ட் 1 இது இல்லைங்களா. ஆன்லைன் ப்ரெடேட்டர் வந்து மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன், சரி அடல்ட் எல்லாமே. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் யுவர் நாலேஜ். ஃபோனை யூஸ் பண்ண முடியாது,
இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணலாம், டேட்டா அந்த உங்களுடைய ஹேக் பண்ணி பண்ணலாம். ஸோ வித்தவுட் யுவர் நாலேஜ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் poets has the distinctions of being awarded the title poet laureate of Michigan அப்படின்னு பார்க்கும்போது 74க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்கர் ஏ கெஸ்ட் இல்லையா. சிக்ரூன் ஸ்ரீவத்சவ் இஸ் இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின் ஆப்ஷன் பி. அடுத்தது 76 Dash is an award-winning wildlife and conservation filmmaker ஷேகர் தத்தாரி. ரஸ்கின் பாண்டு வில்லியம் வர்ட்ஸ்வொர்த் போயிட்டு லூயிஸ் கரோலு இதில் வரையும் ஆலிஸ் இந்த ஒண்டர்லேண்ட். ரஸ்கின் பாண்டு வந்து ரைட்டர், ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் மற்றவங்களாம் தெரிஞ்சிருந்துன்னா இதை ஈஸியாக ஆட் ஓன் பண்ணிடலாம். ஸோ ஷேகர் தத்தாரி. 77 மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் பை தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் இல்லைங்களா. ஆஃப்டர் இஸ் ஃபாதர்ஸ் இஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டட் அப்படிங்கிறது ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி, குவாரல் வராது, ரெக்வஸ்டோட அட்வைஸ் வராது. அடுத்தது மேட்ச் த வேர்ட்ஸ். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் 3 மேட்ச்சு, இன்றைக்கி ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த வேர்ட்ஸ் இன் ஏ வித் பார்ட் ஆஃப் ஸ்பீச் தே பிலாங் டு இன் பி. இப்போ கிரப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 79 பார்த்துட்ருக்கோம். ஸோ கிரப் அப்படிங்கிறது நவுனு, ஃப்ளட்டருங்கிறது வேர்பு, க்ரூயல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், கிரேவ்லி எல்ஒயில் முடினாலும் அட்வர்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 80 ஐசக்ஸ் பிளேமேட்ஸ் வெரி என்சாண்டட். நியூட்டனை பற்றி கேட்டிருக்காங்க, அந்த நியூ விண்டு மில்லு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிலைட்டட். என்சாண்டட்னா அட்ராக்டட், கேப்டிவேட்டட், மோட்டிவேட்டட், எந்திரால்ட் எல்லாம் சொல்லலாம். டிலைட்டட் மட்டும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் டிலைட்டட். Find out the meaning of the underlined word in the following. Point, he refused to point blank. இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா இது ஸ்லாங். அப்போ இந்த இடத்துல bluntly அப்படிங்கிற மீனிங். அக்கார்டிங் டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் டேஷ் இஸ் பார்ட் ஆஃப் இஸ் அவர்ஸ் இஸ் டேஸ் அண்ட் இஸ் இயர்ஸ். இது வந்து ஒரு கரேஜுங்கிற போயத்தை எழுதினார். ஸோ ஆப்ஷன் பி. 83ல் பார்த்தீங்கன்னா இந்த போயம் த கம்ப்யூட்டர்ஸ் வேல்யூடு கிராண்ட்மா. இந்த போயட் வாண்ட்ஸ் அஸ் டு காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் அப்படின்னா ஹர் ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீங்கள் சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 84 அசெஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஐசாக் had constructed a model of the windmill. He possessed a wonderful faculty of acknowledge by the simplest means. ஆக்சுவலாக அசெஷன் கரெக்டு தான், ரீசன் கரெக்டான எக்ஸ்பிளேஷன் கிடையாது. ஸோ 84க்கு ஆப்ஷன் பி பாம்பே. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட், பட் ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் மேன் ஓவர் போர்ட். இது கொஞ்சம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உள்ள இது கேட்டிருக்காங்க. எஸ்எஸ் ரஜூலா. இதுதான் ஆப்ஷன் பி. ஆலிவர் இட்லிஸ் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு போய் ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கம் டு லே தி எக்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் மார்ச் அண்ட் ஏப்ரல். Who was born in Woolthorpe in England in 1642 on Christmas Day. So 25th December 1642ல பிறந்தவர் சர் ஐசக் நியூட்டன். மாலா லிவ்ஸ் அப்ஸ்டர்ஸ். அப்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னவா டைப் ஆஃப் அட்வர்ப்னு கேட்குறாங்க. அப்போ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அதனால் டைம் வராது, மேனர் வராது, ஃப்ரீக்வன்சியும் வராது. த வேர்டு இன்டீட் இஸ் யூஸ்டு டு அப்படின்னு சொல்லும்போது இது எம்ஃபசைஸ் பண்ணுறது. இன்டீட், ஆக்சுவலி, ஒரிஜினலி அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா. ஒரு கருத்தை வலியுறுத்தி சொல்கிறது. லாஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் ஏ ப்ராடிகி. ப்ராடிகி அப்படிங்கிறது சைல்டு ஹூ ஷோஸ் கிரேட் எபிலிட்டி அண்ட் இன் ஏ யங் ஏஜ் அப்படிங்கிறது. ரொம்ப சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறது இதாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ எத்தனை மார்க்கு உங்களுக்கு வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம வேறு ஒரு வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.